இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 7:8. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இஸ்ரவேலர்களை தேவன் அழகாக வழிநடத்தி கொண்டு வரும்போது யூதா வம்சத்தை சேர்ந்த ஆகான் என்பவன் பாபிலோனில் இருக்கிற வெள்ளி, தங்கம் இப்படிப்பட்ட விலை உயர்ந்த பொருள்களை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். தேவன் எல்லாத்தையும் தீயில எரிக்க சொல்லியிருப்பார். ஆனால் இவன் பொருள் மேலே ஆசைப்பட்டனால எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறான். இது யோசுவாவுக்கும் மற்ற இஸ்ரவேலர்களுக்கும் தெரியாது. அப்போது ஆயி பட்டணத்தை இஸ்ரவேலர்கள் முற்றுகை போட போகும்போது ஆயி பட்டணத்தில் உள்ள மனுஷர்கள் இஸ்ரவேலர்களை தோக்க பண்ணி சில பேரை கொன்று போட்டு விரட்டி விட்டுறாங்க. அப்போ தான் யோசுவா தேவன்கிட்ட இப்போ நான் என்ன செய்வேன்னு சொல்லி புலம்பி அழுகிறான். அப்போ தேவன் ஆகான் எனக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சதுனால நான் உங்கள் பக்கம் இல்லாமல் நீங்கள் தோற்று போனீங்க அப்படின்றத சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஆகானா அவன் குடும்பத்தார்களை இஸ்ரவேலர்கள் கல்லெறிந்து கொன்றாங்க. அதுக்கப்புறம் தேவனுடைய கோபம் இல்லாமல் போகுது. நமக்கும் ஒரு பிரச்சனை தோல்வின்னு வரும்போது ஏன் ஆண்டவரே இப்படி எங்களை சோதிக்கிறீங்கன்னு கேட்குறோம். யோசுவாவை போல் யோசுவாவுக்கே தெரியாமல் ஒரு தப்பு நடந்துச்சு. அது திருத்தினதுக்கப்புறம்தான் தேவன் அவங்கள மன்னிச்சார். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோ இல்லை நம்ம குடும்பத்தார்களோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருப்போம். குடும்பத்தில் தப்புகளை வச்சுக்கிட்டு தேவனை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் தேவன் நம்ம பக்கம் இல்லாமல் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்குறாரு. அதை நம்ம என்னதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்குபடுத்தினாதான் நம்மளோட பிரச்சனைகள் சரியாகும். அதனால் தேவன் மேலே கோவப்படுறதை விட்டுட்டு நம்ம குடும்பங்களுடைய தப்புகளை திருத்திக்க பார்ப்போம். அப்படி நம்ம செய்யும்போது தான் தேவன் நம்ம பக்கம் இருப்பார். ஆமேன்.